Hello everyone. So welcome to the part 4 of alternating current to the past year NEET questions. And kandipa those who are watching this video, right? நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண 3 parts go through பண்ணுங்க. அதுல நம்ம இதோட relevant models of questions அதெல்லாம் if you are going through that before, right? kandipa it will be easy for you to follow the questions. இப்ப நம்ம part 4ல டிஸ்கஸ் பண்ண போற questions எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். ஓகே பார்க்கலாம். இதன் மெயின்ஸ் 2010ல வந்தது. a condenser of capacities. condenser ன்னு சொன்னா கெபாசிட்டர் தான், ஓகேவா? அதோட கெபாசிட்டி ன்னு சொன்னா என்ன தெரியுமா? capacitance is a charge to a potential difference v1. என்ன சொல்றாங்க? we are charging it through a potential difference எவ்வளவு v1 ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் the plates of the condenser are then connected to an ideal inductor. இங்க பாருங்க, நம்ம அந்த கெபாசிட்டர் வச்சுட்டு we are charging it through a potential difference v1. அதுக்கப்புறம் என்ன, அப்படியே எடுத்துட்டு we are connecting it to a inductor. கனெக்ட் பண்ண என்ன ஆகும்? LC சர்க்யூட் தானா, LC ஆசிலேஷன்ஸ் நடக்கும். ஓகே, LC ஆசிலேஷன்ஸ் சொன்னா என்னது? அந்த கெபாசிட்டர்ல இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி என்னது? it will be converting into the magnetic energy in the inductor. அப்படியே அந்த எனர்ஜி ஆசிலேட் ஆயிட்டே இருக்கும், ஓகேவா? the current through the inductor when the potential difference across the conductor is reduced to v2. இங்க பாருங்க என்ன சொல்றாங்க? so when the potential difference is reduced to v2, அப்ப என்ன, v2 ஓட வேல்யூ கம்மி, lesser than v1, ஓகேவா? so அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி வேல்யூ అనేది கம்மி ஆயிடும். பட் இது நம்ம எடுத்தது என்ன, ஐடியல் சர்க்யூட் தானா, so there will be no energy loss. so என்ன ஆகும், whatever is the energy, right, and the loss and electrostatic energy என்ன, it will be converting into magnetic energy in inductor. அந்த பர்టిక్యులர் இன்ஸ்டன்ட்ல what is the current through the inductor ன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ சப்போஸ் இங்க பாருங்க, we will say that the current through the inductor is I ன்னு வெச்சுக்கோங்க. இது எப்படி நடக்கும் பாருங்க. இனிஷியலி என்ன, அந்த கெபாசிட்டரோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி மட்டும் தான் இருக்கும். so what is the electrostatic potential energy of the capacitor? half into c into v1 square. அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி எவ்வளவு? 0. ஏன்னா இண்டக்டர் கூட there is no current, right? இனிஷியலி கரண்ட் இருக்காது. இது டோட்டல் எனர்ஜி. ஏன்னா எனர்ஜி லாஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணா, ஏன்னா இது ஐடியல் கேஸ் தானா. அந்த செகண்ட் இன்ஸ்டன்ட்ல பாருங்க, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவு? v2 ஆயிடுச்சு. so the electrostatic potential energy of the capacitor எவ்வளவு? half c into the v2 square. பட் இப்போ என்ன தெரியுமா, அந்த இண்டக்டர்ல there is a current I. so suppose நம்ம ஒரு இண்டக்டர் குள்ள நம்ம ஒரு current I எஸ்டாப்லிஷ் பண்ணா எவ்வளவு? what is the energy inside the inductor? half into l into I square தானா. அப்படியே அந்த ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண வச்சுக்கோங்க. அதுல இருந்து நமக்கு ஐயோட வேல்யூ கிடைக்கும், அவ்வளவுதானா. சோ என்ன, வாட் இஸ் த சிம்பிள் கான்செப்ட் என்னது பாருங்க, the total energy சொன்னா the electrostatic energy of the capacitor plus the magnetic energy of the inductor. அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணா அத டோட்டல் எனர்ஜி சொல்லுவோம். அந்த டோட்டல் எனர்ஜி வேல்யூ அப்படியே கான்ஸ்டன்ட்டா இருக்கும் ஒரு ஐடியல் காம்பினேஷன் நம்ம எடுத்தா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுங்க. பாருங்க, ஹாஃப் நம்ம அப்படியே ரெண்டு பக்கம் கேன்சல் பண்ணா லெஃப்ட் சைடுல என்ன இருக்கு பாருங்க, c into v1 square, ரைட் சைடுல c into v2 square plus l into the I square. நமக்கு வேண்டியது என்ன, I ஓட வேல்யூ. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த c into v2 square மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வரலாம். சோ பாருங்க என்ன வருது, லெஃப்ட் சைடுல c into v1 square is equal to what, l into the I square. இதுல இருந்து நம்ம I ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணனும். அவ்வளவுதான், கொஞ்சம் நம்ம இங்க ரெண்டு ஸ்டெப் சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஆன்சர் வரும். பாருங்க என்ன, what is the next step என்ன வருது பாருங்க. so c நம்ம காமன் எடுத்தா வெச்சுக்கோங்க, c காமன் எடுத்தா என்ன, v1 square minus v2 square is equal to what, l into the I square. நமக்கு வேண்டியது I தானா. so அப்படியே நம்ம அந்த l நம்ம இந்த பக்கம் கொண்டு போலாம். என்ன வருது பாருங்க, c by l into v1 square minus v2 square. இது எவ்வளவு, this is what is I square. பட் நமக்கு வேண்டியது என்ன, I தானா. I ன்னு சொன்னா எப்படி வரும், ரெண்டு பக்கம் நம்ம அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்தா வெச்சுக்கோங்க. ஸ்கொயர் ரூட் எடுங்க, என்ன வரும், லெஃப்ட் சைடுல root of c by l into v1 square minus v2 the square, ஓகேவா? ரைட் சைடுல root of I square ன்னு சொன்னா என்ன, I தானா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பாருங்க, what is it, லெஃப்ட் சைடுல என்ன வருது பாருங்க, root of c by l into v1 square minus v2 square, ஓகேவா, is equal to what, ரைட் சைடுல root of I square ன்னு சொன்னா எவ்வளவு, I. பட் இங்க ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, ரூட் கொடுக்கிறதுக்கு பதிலா what they are giving us, ரூட் ன்னு சொல்றதுக்கு பதிலா எப்படி நம்ம இது ரெப்ரசன்ட் பண்ணலாம், c by l into v1 square minus v2 square whole power half ன்னு சொல்லலாம்.
என்ன ரூட்னு சொல்றதுக்கு பதிலா என்ன we can say c into v1 square minus v2 square by l whole power half அப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். என்ன what is the answer? option D தானா? so இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், we have just made the total energy to be constant. அந்த condition base பண்ணி தான் we are able to find what is the current through the inductor. okay, அடுத்த क्वेश्चन பாருங்க, இது நமக்கு 2006ல வந்தது. a transistor oscillator using a resonant circuit with the inductor L of negligible resistance, ideal inductor, and a capacitor C in series is producing oscillations of frequency f. இங்க பாருங்க resonance, the resonance ன்னு சொன்னா என்ன, the resonance angular frequency omega எவ்வளவு, what is it, 1 by root LC. so omega ன்னு சொன்னா it can be written as what, 2 pi into f தானா. so 2 pi into f is equal to what, 1 by root LC. இது நம்ம ஈக்குவேஷன் 1 வெச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்து என்ன, if L is doubled, so நம்ம L dash ன்னு சொல்லலாம், that is equal to 2 times of L. ஓகேவா? and C is changed to 4 times of C. இப்போ பாருங்க, அது நம்ம C dash ன்னு சொல்லலாம், what is it, 4 times of C. the frequency will be, இங்க பாருங்க, இங்க resonance angular frequency omega dash ன்னு சொன்னா we can say 2 pi f dash is equal to what, 1 by root L dash into C dash வரும். L dash ன்னு சொன்னா எவ்வளவு, 2L. C dash ன்னு சொன்னா எவ்வளவு, 4C. ஓகேவா? சோ அப்படியே பாருங்க என்ன வருது, 2 pi into f dash is equal to what, 2 into 4 ன்னு சொன்னா 8. so 1 by root 8 into 1 by root LC. இது நம்ம ஈக்குவேஷன் 2 ன்னு வெச்சுக்கலாம். இப்போ நீங்க கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுங்க, என்னது ஈக்குவேஷன் 1ல இருந்து, என்ன ஈக்குவேஷன் 1ல இருந்து பாருங்க, 1 by root LC எவ்வளவு, 2 pi f. அப்படியே அதை எடுத்துட்டு நீங்க ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வரும், லெஃப்ட் சைடுல நமக்கு 2 pi f dash இருக்கா, is equal to what, ரைட் சைடுல என்ன, 1 by root ன்னு சொன்னா எவ்வளவு, 2 root 2. 1 by root LC க்கு பதிலா என்னது, 2 pi into f வரும். பாருங்க 2 by 2 by கேன்சல் பண்ண எவ்வளவு நமக்கு f dash ஓட வேல்யூ கிடைக்கும், what is it பாருங்க, f by 2 root 2. அவ்வளவுதான். சோ இது என்ன தெரியுமா, சினாரியோ பேஸ்ட் क्वेश्चन னு சொல்லலாம், ஆர் கேஸ் பேஸ்ட் क्वेश्चन. அந்த ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி அந்த ரெண்டு கேஸோட நம்ம லிங்க் பண்ணனும், அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, இது நமக்கு 2014ல வந்தது. a transformer having efficiency 90%. so percentage efficiency 90 ன்னு சொன்னா what is the efficiency factor எவ்வளவு பாருங்க, 0.9 வரும், divide by 100 அவ்வளவுதான். is working on a 200 volt 3 kilowatt power supply. இது என்னது, this is the input ன்னு சொல்லலாம், or primary. so இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, the primary coil ஓட voltage, அந்த மாதிரி பவர் கொடுத்திருக்காங்க 3 kilowatt. it is working on. so working on சொன்னா what is the input, அவ்வளவுதான். if the current in the secondary coil, இங்க பாருங்க இது என்னது, IS நம்ம சொல்லலாம், secondary coil ஓட current is what, 6 amperes. the voltage across the secondary coil, என்ன நம்ம கால்குலேட் பண்ணனும், voltage across secondary coil, VS நம்ம கால்குலேட் பண்ணனும். அந்த மாதிரி the current in the primary coil, IP, இது ரெண்டு நம்ம கால்குலேட் பண்ணனும். ஓகேவா? இது எப்படி, what is the, இதுக்கான ரிலேஷன் என்ன பாருங்க. சோ சப்போஸ் இந்த மாதிரி நம்ம கிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னு வெச்சுக்கோங்க, the power efficiency factor, the power ஓட efficiency factor ன்னு சொன்னா what is it, the output power எவ்வளவு, VS into IS by input power VP into IP. அப்படி இங்க பாருங்க என்ன இருக்கு, நம்ம கிட்ட இன்புட் பவரே கொடுத்திருக்காங்க 3 kilowatt ன்னு சொல்லிட்டு. பாருங்க efficiency factor 0.9. so 0.9 is equal to output power ன்னு சொன்னா VS into IS. VS நம்ம கால்குலேட் பண்ணனும், அது கிடையாது நம்ம கிட்ட. IS எவ்வளவு, 6 amperes. இன்புட் பவர் எவ்வளவு பாருங்க, 3 kilowatt. 3 kilowatt ன்னு சொன்னா எவ்வளவு, 3000 watt. everything in the SI unit. so இதுல இருந்து நமக்கு VS வேல்யூ வரும். பாருங்க என்ன, what is it, 6 ones are 6 500s. அப்படி நீங்க அந்த 500 லெஃப்ட் சைடு எடுத்துட்டு போனா என்னது, 0.9 into 500 எவ்வளவு, 450. இதுதான் VS ஓட வேல்யூ. சோ என்ன பாருங்க, அந்த செகண்டரி காயிலோட வோல்டேஜ் எவ்வளவு, 450 வோல்ட் ன்னு சொல்லிட்டு நமக்கு வரும். அந்த மாதிரி வேற என்ன, we have to also calculate what is the என்ன கால்குலேட் பண்ணனும், பிரைமரி காயிலோட கரண்ட் எவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணனும். அது எப்படி வரும், அந்த பிரைமரி ன்னு சொல்லலாம், இன்புட் ன்னு சொல்லலாம். அதுல what is the பவர் பாருங்க,
3 kilowatt means what? 3000 is equal to Vp into Ip. அதுதானா? So 3000 is equal to what? Vp எவ்வளவு? 200 into Ip. இதில் நமக்கு வேண்டியது Ip தானா? So 3000 by 200 போட்டா எவ்வளவு? That is what? 15. ஏன்னா everything is in SI unit தானா? So ஆம்பியர்ல வரும் நமக்கு. So பாருங்க, செகண்டரி காயில் அதோட வோல்டேஜ் எவ்வளவு? 450. அந்த மாதிரி பிரைமரி காயிலோட கரண்ட் எவ்வளவு? 15 ஆம்பியர்ஸ். ஓகே, ஸோ அப்படி நம்ம அனலைஸ் பண்ணி we can solve. ஸோ இங்க பாருங்க இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. வாட் இஸ் இட்? அந்த பவர் எஃபிஷியன்சி ஃபேக்டர்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் த பவர் எஃபிஷியன்சி ஃபேக்டர்? அவுட்புட் பவர் பை இன்புட் பவர். நமக்கு பர்சன்டேஜ் வேணும்னு சொன்னா அப்படியே 100 வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? பர்சன்டேஜ் ஆஃப் த எஃபிஷியன்சி வரும். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் தியரிட்டிக்கல் கொஸ்டின். என்னது பாருங்க, இது நமக்கு கர்நாடகா பேப்பர்ல வந்தது 2013. தி பிரைமரி ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மர் when connected to a DC battery 10 volt, இது என்ன? we can take it like what? Vp நம்ம எடுக்கலாம். draws a current of 1 milliampere, இது என்னது? Ip. the number of turns of the primary and the secondary coil, இங்க பாருங்க. so primary coil ஓட number of turns எவ்வளவு? 50 ன்னு சொல்றாங்க. number of turns secondary எவ்வளவு? 100. ஓகே, இதோட ரிலேஷன் எப்படி வரும்? ns by np is equal to what? vs by vp. சப்போஸ் நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி 100% எடுத்தா என்ன வரும்? vs by vp will be equal to what? ip by is. இது என்ன தெரியுமா? when we assume 100% efficiency, அப்பதான் இது வரும். 100% efficiency நம்ம assume பண்ணா இன்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர். அதுல இருந்து நமக்கு இந்த கண்டிஷன் வரும். பட் இங்க பாருங்க, இங்க என்ன கேக்குறாங்க? the voltage in the secondary, அந்த மாதிரி the current drawn by the circuit in the secondary. so என்ன கேக்குறாங்க பாருங்க, what they are asking us? அந்த செகண்டரியில what is the vs is. பட் இங்க நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது தெரியுமா? ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இங்க டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள என்ன நடக்கும்? இண்டக்ஷன் தானா? இண்டக்ஷனுக்காக வாட் இஸ் த ரெக்வயர்மெண்ட்? அந்த பிரைமரி காயில்ல இருந்து வர கரண்ட் என்ன? இட் வில் பி வாட்? ஆசிலேட்டிங். அப்பதான் நமக்கு அந்த இண்டக்ஷன் கான்செப்டே வரும். பட் இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அது நம்ம கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணா என்ன சொல்றாங்க? the primary is connected to what? DC battery. DC ன்னு சொன்னா நமக்கு அந்த ஆசிலேஷன்ஸே வராது. which means what? அந்த இண்டக்ஷன் கான்செப்டே நடக்காது. இண்டக்ஷன் நடக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்னது? அந்த செகண்டரி சர்க்கியூட்குள்ள என்னது? the voltage will be zero. என்ன வோல்டேஜே வராது. அந்த மாதிரி செகண்டரி சர்க்கியூட்ல என்ன? will be not having any current drawn. எதுக்காக? because this is not a oscillating current கிடையாது. அந்த பிரைமரியில நம்ம இன்புட் போட்டது என்ன? ஆசிலேட்டிங் கிடையாது. இது டைரக்ட் கரண்ட் DC. அதனால என்ன அவுட்புட் சொல்லலாம். செகண்டரி காயில்ல வாட் இஸ் தி வோல்டேஜ் எவ்வளவு? 0 தான் வரப்போறோம். அந்த மாதிரி வாட் இஸ் த கரண்ட்? நோ கரண்ட். ஏன்னா பிகாஸ் நம்ம கொடுத்த இன்புட் என்ன பாருங்க, இன்புட் இஸ் நாட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். இன்புட் இட் இஸ் டைரக்ட் கரண்ட். ஏன்னா இண்டக்ஷன் கான்செப்ட் எப்போ நடக்கும்? only when we have the input is what? oscillating. அடுத்த क्वेश्चन பாருங்க, 2010ல வந்தது. a 220 volt input is supplied to the transformer. இங்க பாருங்க, so 220 volt நம்ம சப்ளை பண்ணோம்னு சொன்னா வெச்சுக்கோங்க. what is this? This is the primary ஓடிது. the output circuit draws a current of 2 amperes. இங்க பாருங்க, இது என்னது? secondary circuit current at 440 volt. இது என்னது? secondary circuit voltage. if the efficiency of the transformer 80% சொல்றாங்க, which means what? அதோட efficiency factor 0.8. formula என்ன? the efficiency factor is equal to what? output power. output power சொன்னா vs into is by input power vp into ip. அவ்வளவுதான். இதில் நம்ம கிட்ட என்ன இருக்கா? vp இருக்கா, is இருக்கா, vs இருக்கா. நமக்கு வேண்டியது என்ன? the current drawn from the primary windings of transformer. இந்த ip ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க, அப்படியே நம்ம ஒண்ணா சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். vs எவ்வளவு? 440 into is எவ்வளவு? 2. vp எவ்வளவு பாருங்க? 220 into ip தான் நமக்கு வேணும். இங்க பாருங்க, 221s 222s. சொன்னா ip is equal to what? இந்த பக்கம் நீங்க எடுத்துட்டு போங்க. ip is equal to what? 2 into 2 சொன்னா 4 by 0.8. 4 by 0.8 சொன்னா
10 வச்சு மல்டிப்ளை பண்ண வச்சுக்கோங்க என்ன வரும் 40/8 வரும் மேல என்ன 40 டினாமினேட்டர் எவ்வளவு 8 40/10 சொன்னா எவ்வளவு 5 ஏன்னா எல்லாம் எஸ்ஐ யூனிட் தானா ஸோ அந்த பிரைமரி வைண்டிங்ஸ்ல இருந்து வாட் இஸ் த கரண்ட் தட் இஸ் தேர் 5 ஆம்பியர் சொல்லிட்டு நமக்கு வரும் அவ்வளவுதான் ஸோ இது என்ன திஸ் இஸ் அ கொஸ்டின் ஸ்ட்ரெயிட் பேஸ்ட் ஆன் தி அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பவர் எஃபிஷியன்சி ஃபேக்டர் அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி அந்த மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்க இது நமக்கு 2007ல வந்தது the primary and secondary coils of transformer have 50 and 59 turns இங்க பாருங்க number of turns of primary எவ்வளவு 50 number of turns of secondary எவ்வளவு 1500 if the magnetic flux linked with the primary coil and the primary coil oda link பண்ண magnetic flux எவ்வளவு சொல்றாங்க it is what it is given by the function என்ன what is the function phi is equal to phi naught plus 40 ன்னு சொல்றாங்க இப்போ இதுல இருந்து என்ன தெரியுமா we can calculate what is the voltage in the primary so எப்படி வரும் minus d phi by dt so இது டெரிவேட்டிவ் எடுத்தா என்ன வரும் டெரிவேட்டிவ் ஆஃப் phi naught plus 40 இங்க பாருங்க phi naught சொன்னா எவ்வளவு கான்ஸ்டன்ட் இதுல phi naught சொன்னா எவ்வளவு கான்ஸ்டன்ட் தானா அந்த மாதிரி phi is in weber t is in seconds which means everything is in SI unit தான் derivative of constant எவ்வளவு 0 ஆயிடும் derivative of 40 ன்னு சொன்னா 4 நம்ம வெறும் அந்த மேக்னிட்யூட் மட்டும் எடுத்தா என்னது Vp ஓட வேல்யூ மட்டும் what is it 4 வோல்ட் ன்னு சொல்லிட்டு வரும் ஏன்னா மத்ததெல்லாம் இந்த SI யூனிட் தான இருக்கா சோ Vp ஓட வேல்யூ என்ன வரும் 4 வோல்ட் இதுல இருந்து we have to find what is the output voltage across secondary coil பாருங்க what is the relation ns by np is equal to what vs by vp இதுல ns எவ்வளவு 1500 by np எவ்வளவு 50 is equal to what vs அதுதான் நமக்கு வேணும் vp எவ்வளவு 4 வேல்யூ இது எவ்வளவு 30 யா 4 மட்டும் நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துட்டு போனா நியூமரேட்டர்ல போய்டும் என்ன வரும் பாருங்க 30 into 4 ன்னு சொல்ல எவ்வளவு 120 அதுதான் நம்ம vs ஓட வேல்யூ பாருங்க சோ அவுட்புட் வோல்டேஜ் ன்னு சொன்னா செகண்டரி காயிலோட வோல்டேஜ் எவ்வளவு 120 வோல்ட் வரும் சோ அடுத்த क्वेश्चन பாருங்க இது நமக்கு 2007ல வந்தது a transformer is used to light a 100 watt 110 volt lamp இது என்ன தெரியுமா output power ஏன்னா நம்ம அந்த transformer is used to light அப்படினு சொன்னா என்னது this is what is the output நமக்கு வர output இது அந்த மாதிரி இதுனா 110 volt ன்னு சொன்னா என்னது this is the voltage of the secondary or the output from a 220 volt mains ன்னு சொன்னா இத நம்ம எடுக்க போற input what is this primary if the main current is 0.5 ampere main current ன்னு சொன்னா this is the primary ஓட current mainல இருந்தா நம்ம அந்த transformer குள்ள நம்ம draw பண்ணுவோம் the efficiency of the transformer is approximately என்ன கேக்குறாங்க percentage efficiency எவ்வளவு கேக்குறாங்க so percentage efficiency சொன்ன ஃபார்முலா என்ன output power by input power into 100 அதுதானா சரி output power ன்னு சொன்னா என்ன நமக்கு output எவ்வளவு வருது 100 input எவ்வளவு பாருங்க input ன்னு சொன்னா என்னது primary ஓட voltage into current தானா so voltage எவ்வளவு 220 into current எவ்வளவு 0.5 இது எவ்வளவு வருது பாருங்க 10000 by 220 into 0.5 சொன்னா எவ்வளவு 110 so எவ்வளவு what is it இத percentage efficiency value என்னது பாருங்க 1000 by 11 சொல்லிட்டு வருது so approximately எவ்வளவு this will be what and அவங்களுக்கு கேக்குறது என்ன approximately எவ்வளவுன்னு சொல்லிட்டு தான் கேக்குறாங்க so எவ்வளவு வரும் 1000 by 11 சொன்னா எவ்வளவு வரும் approximate 90 வரும் அப்படி ஒண்ணு இல்ல what is it same எது பேஸ் பண்ணி so கண்டிப்பா இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாவா என்னது the percentage efficiency ன்னு சொல்லலாம் or efficiency factor efficiency factor ன்னு சொன்னா இந்த 100 வராது மல்டிப்ளிகேஷன்ல percentage ன்னு சொன்னா அந்த 100 வரும் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் output power by input power output power ன்னு சொன்னா என்ன vs into is input ன்னு சொன்னா என்ன vp into ip அவ்வளவுதான் அந்த ஃபார்முலா மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பாருங்க இது ஒரு ரீசனிங் क्वेश्चन 2006ல வந்தது the core of a transformer is laminated இங்க பாருங்க நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்சர்வ் பண்ணா யூசுவலி இந்த ஐரன் கோர் என்ன தெரியுமா அது என்னது we'll see it is laminated எதுக்குன்னு பாத்தீங்கன்னா there will be a possibility of the eddy currents இருக்கிறதுனால we'll have the energy losses
அந்த சர்ஃபேஸ்க்கு மேலே என்ன will have the eddy currents. The magnetic flux change ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, அது என்னது அந்த சர்ஃபேஸ்க்கு மேலே என்னது will have eddy currents இருந்தால் என்னது that is the loss of energy தானே, ஹீட் ஆகிடும். ஸோ அது நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன will use the laminated. ஸோ எதுக்காக, what is the reason? The energy losses due to the eddy currents may be minimized. அதுக்காக தான். அந்த மாதிரி when you talk about the other reasons for the losses, right, என்னென்ன what are the reasons? Flux losses இருக்கும், and there can be flux leakage. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன will use a tight winding நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி they can be also what heating losses. ஏன்னா நம்ம காயிலை எடுத்த என்னது we are taking ideal inductorன்னு சொல்லிட்டு, பட் நார்மல் என்ன அந்த காப்பர் வயர் ஆகட்டும் வாட் எவர் இட் இஸ் ரைட், அது என்னது இட் லாஸ் சம் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதனால அது என்னது ஹீட் ஆகிடும். ஸோ அது ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இந்த எல்லா ரீசன்ஸ் இருக்கிறதுனால we will never be able to achieve 100% efficiency நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, இது நமக்கு 1998ல வந்தது. a step up transformer. step up னு சொன்னா அவுட்புட் வோல்டேஜோட வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். ஆபரேட்ஸ் ஆன் 230 வோல்ட் லைன். ஓகேவா? அப்படின்னு சொன்னா this is operating on a 230 வோல்ட் லைன் and supplies a load of 2 amperes. இங்க பாருங்க, this is operating on a 230 volt line. so அப்படின்னு சொன்னா this is what is the நம்ம போட்ட input எவ்வளவு பாருங்க 230 volt and supplies a load of 2 amperes. அதுல இருந்து வர ஓகே, அதுல இருந்து வர கரண்ட் எவ்வளவு, செகண்டரி காயில் கரண்ட் எவ்வளவு 2 amperes. ஓகேவா? the ratio of the primary and secondary windings என்னது NP by NS, அது எவ்வளவு சொல்றாங்க 1/25 சொல்றாங்க. the current in the primary is what? so IP ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம். பாருங்க, what is it? NP by NS is equal to what? VP by VS. நாம இது 100% efficiency assume பண்ணா VP by VS is equal to what? IS by IP. so 1/25 is equal to what? IS நம்ம கிட்ட இருக்க 2 amperes by IP cross multiply பண்ணா என்ன வரும்? IP ஓட வேல்யூ கிடைக்கும். so 25 into 2 amperes னு போட்டா என்னது it will be what? 50 ampere. அவ்வளவுதான். பாருங்க என்ன, what is the answer? ஆப்ஷன் பி தானா? அந்த மாதிரி. அடுத்த क्वेश्चन பாருங்க, இது நம்ம 97ல வந்தது. the primary winding of a transformer has 500 turns. இது என்னது NP ஓட வேல்யூ 500, whereas its secondary has 5000. இது என்னது NS. the primary is connected to a voltage supply. AC supply எவ்வளவு 20 volt VP, அதுக்கான frequency எவ்வளவு 50 Hz. the secondary will have an output of, இங்க பாருங்க, நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்தா மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா? தி frequency, அந்த இன்புட்ல இருக்கிற frequency will be same as what? அவுட்புட்ல இருக்கிற frequency value. எவ்வளவு frequencyல இருந்து நமக்கு அந்த இன்புட் நம்ம சப்ளை பண்ணுவோம், the output and it will have the same frequency சேஞ்ச் ஆகாது. அப்படின்னு சொன்னா அவுட்புட் frequency, இன்புட் எவ்வளவு 50 Hz, அவுட்புட் எவ்வளவு, that will be also 50 Hz. இந்த பாயிண்ட் பேஸ் பண்ணி நம்ம அப்படியே கன்க்ளூட் பண்ணலாமா? பண்ண முடியாது. ஏன்னா பாருங்க, கண்டிப்பா ஆப்ஷன் பி வராது, ஏன்னா 5 Hz சொல்றாங்க. ஆப்ஷன் டியும் வராது, பட் ஆப்ஷன் ஏ அந்த மாதிரி ஆப்ஷன் சி ரெண்டுத்திலயும் 50 Hz தான் இருக்கா. இப்போ என்ன, we have to calculate the other one என்ன, the voltage secondary. இங்க பாருங்க, what is the relation? NS by NP is equal to what? VS by VP. ஓகேவா? இங்க பாருங்க, NS எவ்வளவு 5000 டிவைட் பை NP எவ்வளவு 500 is equal to VS. இதை நம்ம கால்குலேட் பண்ணோம். VP எவ்வளவு 20 10. அப்படியே அந்த 20 அந்த பக்கம் போட்டா என்னது 10 into 20 ன்னு சொன்னா எவ்வளவு 200. so 200 வோல்ட். இதுதான் நம்ம செகண்டரியோட வோல்டேஜ். என்ன, what is the answer? செகண்டரியோட அவுட்புட் ன்னு சொன்னா என்னது it will be what? 200 வோல்ட். frequency எவ்வளவு 50 Hz. அப்படி. ஓகேவா? ஸோ பாருங்க, we'll have one more part video, part 5. அதில் we'll discuss about the remaining questions. ஸோ அதோட we'll be winding up the discussion about the past years. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, when you are going through the past years, right, கண்டிப்பாக சப்போஸ் ஒரு ப்ராப்ளம் உங்களால் கரெக்டாக அது ஃபாலோ பண்ண முடியலைன்னா just take a look at the relevant theory. அது படிச்சுட்டு திருப்பி நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ ஈஸியாகவே உங்களுக்கு அது ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட்.